Taste the Daily. செங்கல்பட்டு அருகே புதிதாக கட்டப்பட்ட பத்மஸ்ரீ ஸ்வர்ணமஹால் மண்டப திறப்பு விழாவில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பங்கேற்றார். இத்திறப்பு விழாவில் ரவிசங்கர், சாந்தி ரவிசங்கர் குடும்பத்தினர் குத்துவிளக்கு ஏற்றியதைத் தொடர்ந்து மண்டப பெயர் பலகையையும் திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான SP அன்பரசன், டாக்டர் விவேக் அன்பரசன் ஆகியோர் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். ஒரே நேரத்தில் 5000 பேரை கையாளும் வசதி கொண்ட இத்திருமண மண்டபத்தில் மொத்தமாக 450 கார்களை நிறுத்தும் இடம், உள்ளரங்கில் 1500 பேர் அமரும் இடம் மற்றும் ஒரே நேரத்தில் 500 பேர் சாப்பிடக்கூடிய உணவருந்தும் கூடம் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்நிகழ்வில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபால், சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மாவட்ட கழக செயலாளர்கள் திருக்கழுக்குன்றம் S ஆறுமுகம், சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கனிதா சம்பத் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள ஆலம்பாளையம் பேரூராட்சி பகுதியில் 87,55,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடங்கி வைத்தார். பழைய சின்னகவுண்டம்பாளையம், கிழக்கு தொட்டிப்பாளையம், தாஜ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓடையின் குறுக்கே சிறுபாலம் அமைத்தல், மழைநீர் வடிகால், அங்கன்வாடி மையம் மற்றும் மேல்நிலை தொட்டி அமைத்தல் உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கான பணிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வுகளின் போது கோரிக்கை மனுக்களை வழங்கிய பொதுமக்களிடம் மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி உறுதியளித்தார். வைகை அணையின் உபரி நீரை 58ஆம் கால்வாய் வழியாக திறக்க கோரி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். தொடர் மழை காரணமாக வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் உபரி நீரை உசிலம்பட்டி பகுதி விவசாயிகள் பயனடையும் வகையில் திறக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர், நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் திமுகவை ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பார்கள் என விமர்சித்தார். எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர் கிட்டத்தட்ட 32 இடங்களுக்கு நேரிலே சென்று ஆய்வு செய்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் உதயநிதி அவர்கள் அதை திசை திருப்புகிற மடைமாற்ற வேலையைத்தான் பார்க்கிறாரே தவிர, இந்த நெல் கொள்முதல் இன்றைக்கு விவசாயிகளிடத்துல டெல்டா மாவட்டத்துல நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு விழாது. அந்த அளவுக்கு விவசாயிகள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. சென்னையில் பெண் ஒருவரின் வீட்டை முன்னறிவிப்பு இன்றி நீதிமன்ற உத்தரவை மீறி சீல் வைத்த உதவி பொறியாளரை கண்டித்த அதிமுக முன்னாள் MLA குப்பன் தலைமையில் திருவொற்றியூர் மண்டல அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. திருவொற்றியூர் ஒத்தவாடை பகுதியில் மல்லிகா என்பவரின் வீட்டை உதவி பொறியாளர் வேண்டும் என்றே திட்டமிட்டு சீல் வைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் K கார்த்திக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை நெற்குன்றத்தில் குண்டும் குழியுமாக உள்ள பட்டேல் சாலையை பல மாதங்களாக சீரமைக்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுகவினரை கைது செய்து விடிய அரசின் ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபட்டது. குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க அதிமுக மாமன்ற உறுப்பினர் சத்தியநாதன் பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காததால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார். அதன்படி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுக மாமன்ற உறுப்பினர் சத்தியநாதன் உள்ளிட்ட அதிமுகவினரை விடிய அரசின் ஏவல் துறை கைது செய்தது. அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் கணபதி காவல்துறையை ஏவிவிட்டு மக்களுக்காக பணியாற்றுபவர்களை கைது செய்வதாக குற்றம் சாட்டினார். பேசுவதற்கு உரிமை மறுக்கப்படுது.
இந்த மதுரவாயல் தொகுதியில் மட்டும்தான், இந்த மதுரவாயல் தொகுதியில அந்த சட்டமன்ற உறுப்பினர் குரல் வழியா நசுக்கிறாரு. அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது மக்களுக்கு வேலை செய்யறது தான். ஏதோ மண்டர் போனவன் மக்களுக்கு அவரும் வேலை செய்ய மாட்டாரு. வேலை செய்யறவங்கள மரியாதைக்குரிய காவல்துறையை வைத்து இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செல்ல உள்ள நிலையில் பரமக்குடியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ள பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.